Hi, good evening, students. Welcome to KNA's Physics Quick Revision Series Checklist 2. Checklist 1ல நம்ம வந்து dimensions எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணலாம் அது பார்த்தாச்சு. இன்னைக்கு dimensional homogeneity principle அதோட applications-ஆ பார்க்க போகிறோம். Welcome to the class. I am Karthik. First of all, இந்த dimensional homogeneity principle சொல்லி என்னது? அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அந்த டெஃபினிஷன் பாருங்க, போர்டில் பாருங்க. An equation is said to be dimensionally correct when all terms on LHS means left hand side, and RHS, right hand side, are having same dimensions. அந்த ஒரு equation எழுதும்போது அதோட லெஃப்ட் சைடிலும் ரைட் சைடிலும் வருന്ന எல்லா டேர்ம் ஒவ்வொரு டேர்முடைய டைமென்ஷன்ஸ் ஈக்குவலாக தான் வரணும். அப்போதான் அது டைமென்ஷனலி கரெக்ட் ஆகும். இந்த பிரின்சிபிள் தான் we are calling what? Dimensionally homogeneity principle. Dimensional homogeneity principle. இப்போ வந்து பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், I am writing an equation. V is equal to U plus AT. Physics-ல 1D motion படிக்கும்போது நம்ம படிக்கிற equation V is equal to U plus AT. V represent what? Velocity. அந்த V the LHS-ல வருது, right? It is on LHS. Okay, RHS பாருங்க, RHS-ல U இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு, what? U இருக்கு, அதே மாதிரி AT இருக்கு. அந்த U is what? Initial velocity. அந்த AT is what? அதோட டைமென்ஷன் எடுத்து பார்த்தாலும் acceleration into time அது இதுதான் வரும், velocity டைமென்ஷன் தான் வரும். அப்போ பாருங்க, LHS term பாருங்க, LHS term is what? V. And RHS term is what? U plus AT. RHS-ல ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ டேர்ம்ஸ் ஈஸியாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணும்? நம்ம ஒரு ஆல்ஜிப்ராய்க் இக்குவேஷன் எழுதும் போது அதில் வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாமே செப்பரேட் டேர்ம்ஸ். இன்டு அண்ட் டிவிஷன் வச்சு ஜாயின் பண்ணது எல்லாமே சேம் டேர்ம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ரைட்டிங் A plus B. அப்போ A ஒரு டேர்ம், B ஒரு டேர்ம். சப்போஸ் ஐ ஆம் ரைட்டிங் A minus B. A ஒரு டேர்ம், B another term. Suppose I am writing AB மொத்தமா ஒரு சிங்கிள் டேர்ம். If suppose I am writing A by B மொத்தமா ஒரு சிங்கிள் டேர்மா தான் கன்சிடர் பண்ணும். அப்போ இந்த LHS-லும் RHS-லும் எவ்வளவு டேர்ம்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு டேர்ம்ஸும் தனித்தனியா டைமென்ஷன்ஸ் ஆர் சேம். இந்த கான்செப்ட் தான் we are calling dimensional homogeneity principle. அதனாலே நமக்கு எப்படி எழுதாம்? ഈ கேஸில் வந்து dimension of velocity equal to dimension of U. LHS and RHS are same. Dimension of velocity equal to dimension of AT. இந்த கான்செப்ட் தான் we are calling dimensional homogeneity principle. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம இந்த கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிதான் பார்க்க போறோம். ஓகே, ஆனால் இது ரொம்ப ஈஸியா, இப்போ நான் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா தானே சொல்லிடுறேன். நம்ம இது ரொம்ப சிம்பிளா சொல்லியா எப்படி வரும்? சப்போஸ் நீ ஒரு ஃபோர்ஸ் கூட another ஃபோர்ஸ் ஆட் பண்ணியாச்சு, ஆன்சர் ஏதான் வரும்? ஆன்சர் இஸ் another ஃபோர்ஸ். ஒரு வெலாசிட்டி கூட another வெலாசிட்டி ஆட் பண்ணியா, ஆன்சர் ஏது வரும்? another வெலாசிட்டி. பாருங்க, ஒரு ஃபோர்ஸ் கூட உனக்கு என்ன ஆட் பண்ண முடியாது? ஒரு வெலாசிட்டி ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் ரெண்டு டைப் குவான்டிட்டி தான். அப்போ அடிஷன் ஒரு சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது ஒரே டைப் குவான்டிட்டி தான் ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ரூல். சப்போஸ் உங்க கையில் ஒரு மேங்கோ இருக்கு, மேங்கோ பிளஸ் மேங்கோ இஸ் ஆன்சர் இஸ் another மேங்கோ ஒன்லி. பாருங்க, மேங்கோ பிளஸ் மேங்கோ இஸ் another மேங்கோ ஒன்லி. உங்களுக்கு எந்த கிடைக்காது? தேங்காய் கிடைக்காது, கோகனட் கிடைக்காது. பாருங்க, அவ்வளோ சிம்பிள். அதுதான் LHS. பாருங்க, LHS-ல பாருங்க ஒரு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு, ஒரு மாங்கா ஒரு அனதர் மாங்கா. ஓகே, RHS பாரு ஈக்குவல் டு அனதர் மேங்கோ சொல்லி. ஓகே, நான் சிம்பிளா சொல்லியது. ஓகே, அவ்வளோதான் இந்த டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி பிரின்சிபிள் உங்களுக்கு. அப்போ இதுதான் மறக்கக்கூடாது. அடிக்ஷன் ஒரு சப்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கு ஆட் பண்ணுന്ന ஒவ்வொரு குவான்டிட்டியும் சேம் டைப். இப்போ மாங்கா பிளஸ் தேங்காய் பண்ணக்கூடாது. தட்ஸ் ஆல். ஓகே, அப்போ நம்ம இந்த டைமென்ஷன்ஸ் LHS-ம் RHS-ம் எழுதும்போது கொஞ்சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, கொஸ்டின்ஸில் நமக்கு நிறைய இக்குவேஷன்ஸ் தான் வரும். அந்த இக்குவேஷன்ஸ் LHS அண்ட் RHS டைமென்ஷன்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரூல், இஃப் டூ குவான்டிட்டிஸ் ஆர் ஆடட் ஆர் சப்ட்ராக்டட் தேர் டைமென்ஷன்ஸ் வில் பி ஷுவர்லி சேம். அதுதான் மெயினாக மறக்காதீங்க. சப்போஸ் ஐ ஆம் ரைட்டிங் ஒரு இக்குவேஷன் எழுது, y இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் K plus T. ரிமெம்பர், K represent what? K plus T. ஓகே, K represent ஏது குவான்டிட்டின்னு தெரியாது. T is what? டைம். ஓகே, அப்போ ரிமெம்பர், T கூட ஆட் பண்ணியிருக்கு, K ஆட் பண்ணியிருக்கு. அப்போ K and T are added together. அப்போ கண்டிப்பா K யுடையும் T யுடையும் டைமென்ஷன் should be what? சேம். சப்போஸ் A plus B ஒரு எக்ஸ்பிரஷன் you are considering. பாருங்க, அந்த A யோட டைமென்ஷனும் அந்த B யோட டைமென்ஷன் எப்படி தான் வரணும்? both should be சேம். மாங்கா பிளஸ் மாங்கா. தட்ஸ் ஆல். ஓகே, இனி பாருங்க செகண்ட் ரூல் நம்ம இக்குவேஷன்ஸ் எடுக்கும்போது அதில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வரும். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் வாட்? இந்த sin x, cos x, tan x, log x, e raised to x அந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வரும்.
Remember, mathematical functions as a whole do not have dimensions, and variables in the mathematical functions also do not have dimension. For example, நான் இங்க ஒரு log x ஒரு எக்ஸ்பிரஷன் இங்க எழுதியிருக்கேன். log x பாருங்க, log x. அந்த log தான் அந்த ஆபரேஷன், அதுக்குள்ள வருத வேரியபிள் தான் ஆறு அந்த x. அப்ப அந்த log x-க்கு மொத்தமா டைமென்ஷன் வராது, அந்த x-க்கும் எந்த வராது, டைமென்ஷன் வராது. அப்போ வந்து பாருங்க, suppose I am writing y is equal to a sin of x. I am writing an expression y is equal to a sin of x. Suppose നമ്മൾ இங்க LHS and RHS dimensions எழுதும்போது LHS dimension, LHS பாருங்க, LHS ஏது வரும், dimension of y. Okay. Suppose இங்க RHS dimension எழுதும்போது a dimension எழுதலாம். ஆனா இந்த sin term இல்லையா, இந்த sin term, okay, நான் இந்த ரவுண்டில் போட்டிருக்கேன், இந்த sin மொத்தமா எந்த வராது, dimension வராது, because it is a mathematical operator. அதே மாதிரி இந்த dimension of x நீங்க எழுதியாலும் அதுன்னு எந்த வராது, dimension வராது. You can write what, m power 0, l power 0, t power 0, because sin x is a mathematical operation. mathematical operation மொத்தமா dimension வராது. அதே மாதிரி அதுக்குள்ள வருന്ന வேரியபிள் தான் ஆறு, அந்த x. அந்த x-க்கு எந்த வராது, dimension வராது. அதுதான் சொல்லியது, mathematical functions and the variables inside the function do not have dimensions. Another example area, suppose y is equal to e power tk. Okay, e power tk. I am writing k is some variable. Okay, suppose inga dimension எழுதும்போது dimension of y தான் எது வரும், dimension of y தான் LHS. Okay, இனி பாருங்க, dimension of y is equal to what, e power something. அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல யாரு வருது, ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட். ஓகே, RHS எழுதும்போது எது வருது, e power tk. அந்த e power tk-க்கு டைமென்ஷன் வருமா, e power tk-க்கு எந்த வராது, டைமென்ஷன் வராது, because it is a mathematical functions. அதே மாதிரி இந்த tk-யோட டைமென்ஷன் எடுத்தால் எதுதான் வரும், டைமென்ஷன் is also m power 0, l power 0, t power 0, it will be dimensionless. அதுதான் செகண்ட் ரூல். இனி what is the third rule? Exact numbers like mathematical constants and angles are dimensionless. For example, இங்க பாருங்க, I am writing a is equal to pi r square, area equal to, therefore I am writing dimension of area எழுதும்போது dimension of r square தான் ஈக்குவல் ஆகும். இந்த pi is what, it is an exact number, no dimension. இந்த pi எந்த வராது, dimension வராது. அப்ப இந்த மாதிரி dimensions equate பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்ட ரூல்ஸ் தான் நம்ம சொல்லியது. ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தாச்சு. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல், ரெண்டு குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணும்போதும் சப்ட்ராக்ட் பண்ணும்போதும் ரெண்டு பேருடைய டைமென்ஷன் சேம் ஆയിരിക്കും. வாட் இஸ் த செகண்ட் ரூல், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தமா டைமென்ஷன்ஸ் வராது, அதுக்குள்ள வருந்த வேரியபிள்ஸுக்கும் டைமென்ஷன் வராது. அதே மாதிரி எக்ஸாக்ட் மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸ் பை இ இந்த மாதிரியுள்ள மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸ் ஒன்றுமே எந்த வராது, டைமென்ஷன்ஸ் வராது. இவ்வளோ ரூல்ஸ் தெரிஞ்சா நமக்கு ஒரு இக்குவேஷனோட LHS அண்ட் RHS டைமென்ஷன்ஸ் இக்குவேட் பண்ணலாம். இது வச்சுட்டு டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி நமக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, now இந்த டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி பிரின்சிபல் தான் நம்ம இங்க பார்த்தாச்சு. now we will go to applications of dimensional homogeneity principle. இப்போ மெயினாக 3 applications தான் இருக்கு. 3 application ഞാൻ இங்க ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கு. வாட் இஸ் தட், ஃபர்ஸ்ட் application is to check the correctness of an equation. ஒரு equation கரெக்டா இல்லையா, சரியா தப்பான்னு ஈஸியா சொல்ல முடியும். எப்படி, அந்த இக்குவேஷன்ல ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்டும் பாருங்க, அங்க இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் தனித்தனியா பாருங்க, எல்லா டேர்மோட டைமென்ஷன்ஸ் எப்படிதான் வரணும், டைமென்ஷன்ஸ் ஈக்குவலா தான் வரணும். ஒருவேளை ஏதாச்சும் டேர்ம் டைமென்ஷன் அன்ஈக்குவலா வந்தா அந்த இக்குவேஷன் டைமென்ஷனலி இன்கரெக்ட். அப்ப பாருங்க, இங்க நான் ஒரு டிப் டு ரிமெம்பர்னு சொல்லியிருக்கேன். இது வச்சுட்டு நமக்கு ஈஸியா என்ன பண்ணலாம், ஒரு இக்குவேஷன் கொடுத்தா அது டைமென்ஷனலி கரெக்டா ராங்கான்னு சொல்ல முடியும். ஆனா இங்க டிப் டு ரிமெம்பர்னு எழுதியிருக்காது, ஒன்று ரீட் பண்ணுங்க. While taking area of circular graphs, radius should be taken from both axes. அது என்னது, ஆக்சுவலி நம்ம இந்த பிசிக்ஸ்ல சம் போடும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கிராஃப் பேஸ்டு படிக்குது. ஏரியா அண்டர் த கிராஃப், இப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப், ஏரியா அண்டர் த கிராஃப் will represent displacement. Force time graph, area under the graph will indicate what, impulse or change in momentum. Force displacement graph, area under the graph will indicate what, work. PV diagram in thermodynamics, area enclosed by the graph will give what, work done. அந்த மாதிரி நிறைய இடத்து கிராஃப்ட அண்டர்ல ஏரியா நம்ம எடுக்குது. ஆனா ஒரு சில கொஸ்டின்ஸ்ல வந்து கிராஃப் வந்து சர்க்கிள், குவார்டர் சர்க்கிள், செமி சர்க்கிள் அந்த மாதிரி சர்க்குலார் கிராஃப் தரும். அப்போ ஏரியா எடுக்கும்போது
நியூமரிக்கலா கொடுத்தா இட் இஸ் வெரி ஈஸி. ஆனா வேரியபிள்ஸ் மாதிரி கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, find the displacement of a particle using the following graph. Graph is semicircular. பாருங்க VT graph தான் கொடுத்திருக்கு. அவங்க என்னதான் கேட்டிருக்கு, we want to find the displacement. அப்ப நார்மலி displacement equal to நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கு, S equal to what? area under VT graph. area under VT graph நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கு. ஓகே, area under VT graph படிச்சிருக்கு. இப்போ பாருங்க ഇവിടെ ஏரியா எடுக்கும்போது பாரு, கிராஃப் இஸ் எ செமி சர்க்கிள். அப்ப செமி சர்க்கிள் ஆகும்போது பாருங்க, ஏரியா இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஏரியா? ஏரியா ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஈஸியா எழுதும் பை ஆர் ஸ்கொயர் பை 2. ஃபுல் சர்க்கிள் ஆகும்போது பை ஆர் ஸ்கொயர், ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் பை 2. நான் இங்க வந்து பாருங்க, இப்படி டயக்ரத்துல கரெக்டா பார்த்தா உங்களுக்கு தெரியும், வி நோட் இதுதான் ஒரு ரேடியஸ் வராம். அதே மாதிரி இந்த டி நோட்டும் ஒரு ரேடியஸ் தானே. அப்ப இக்குவேஷன் எழுதும் போது எப்படி எழுதாம்? பை பை 2 v naught square radius square, or you can write what? pi by 2 t naught square. இப்படி எழுதலாமே. ஆனா இந்த ரெண்டு ஆன்சரும் தப்பு தான். both are wrong. அது எப்படி? நம்ம எடுத்தது pi r square தானே, ஆனா இது வந்து both are wrong. ஏன் அப்படி wrong ஆயுது? why I am saying wrong? Because this expression displacement, இது LHS பாருங்க, displacement equal to I am writing what? Pi by 2 v naught square. இது dimensionally incorrect. It is dimensionally incorrect because LHS பாருங்க displacement, RHS பாருங்க pi by 2 v naught square velocity square. அப்ப அதான் நான் சொல்லியது, இந்த மாதிரி வேரியபிள்ஸ் கொடுக்கும்போது ஏரியா அண்டர் த கிராஃப் எடுக்கும்போது நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஒருவேளை ഇവിടെ v നോട്ടും t നോട്ടും அப்ப 2 அப்படி கொடுத்திருந்தா, வேல்யூஸா கொடுத்திருந்தா, நம்பரா கொடுத்திருந்தா நீங்க இதொന്നും பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி v நோட் t நோட் சிம்பிள்ஸா கொடுத்திருக்கும் போது தான் இது பார்க்கணும். இப்ப பாருங்க, இது டைமென்ஷனலி இன்கரெக்ட் ஆகும். அப்ப இது டைமென்ஷனலி கரெக்ட் ஆக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க பை ஆர் ஸ்கொயர் தானே நம்ம ஆன்சர் எழுதும், பை ஆர் ஸ்கொயர் பை 2 டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் பை 2. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? பை இன்டு ஆர் பை 2 எழுதணும். ஓகே, வி கேன் ஸ்பிளிட். இனி பாருங்க, பை பை 2 இன்டு ஒரு ரேடியஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுங்க, அப்ப இது வரும் டி நோட். அதர் ரேடியஸ் வந்து y ஆக்சிஸ் எடுங்க, அப்ப இது கிடைக்கும் v நோட். அப்ப ஃபைனல் ஆன்சர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க, பை பை 2 v நோட் டி நோட் என்று வரும். தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் இது வந்து டைமென்ஷனலி கரெக்ட் தான். why? பிகாஸ் LHS பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட், RHS பாருங்க வெலாசிட்டி இன்டு டைம், டைமென்ஷனலி கரெக்ட். ஆனா ஃபர்ஸ்ட் பண்ணிய மாதிரி பண்ணியா டைமென்ஷனலி கரெக்ட் வரும். அப்ப இதே ஐடியா வந்து நமக்கு எங்க யூஸ் பண்ணலாம்? தெர்மோடைனாமிக்ஸ்ல PV டயக்ராம் தரும். நம்மள ஒர்க் எனர்ஜி பவர் இல்ல லாஸ் ஆஃப் மோஷன் படிக்கும் போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப், ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வரலாம், ஃபோர்ஸ் டைம் கிராஃப் வரலாம். அப்ப ரிமெம்பர், நீங்க இந்த மாதிரி வேரியபிள்ஸ் கொடுத்துட்டு சர்க்குலர், செமி சர்க்குலர், குவார்டர் சர்க்குலர் கிராஃப், அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த ஏரியா, நீங்க எப்போதும் ரேடியஸ் வந்து ரெண்டு ஆக்சஸ் எடுங்க. ஆர் ஸ்கொயர் டைரக்டா எடுக்காம ஆர் இன்டு ஆர், ஒன் ரேடியஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ், அதர் ரேடியஸ் ஃப்ரம் y ஆக்சிஸ் எடுங்க. அப்பதான் டைமென்ஷனலி கரெக்ட் ஆகும். அதர்வைஸ் இட் வில் பி டைமென்ஷனலி ராங். அதுதான் நம்ம சொல்லிய ஃபர்ஸ்ட் டிப். ஓகே, அப்ப இந்த டிப்பிக்கல் ப்ராப்ளம் மறக்க கூடாது. அதுதான் டிப், அது ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்கு. அடுத்த பாருங்க ரெண்டாவது விஷயம். ஓகே, கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ். ஓகே, அடுத்த ரெண்டாவது அப்ளிகேஷன் தான் கன்வர்ஷன் ஆஃப் யூனிட். ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்னு அதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேக்கு நமக்கு வேரியபிள்ஸ் மாற்றதுக்கு we can use what? டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி பிரின்சிபிள். அப்படி மாற்றும் போது அங்கேயும் ஒரு டிப்ஸ் டு ரிமெம்பர், ஒரு விஷயம் நம்ம மெமரைஸ் பண்ணணும். നമ്മുടെ യൂണിറ്റ്സ് കൺവേർഷൻസ് ഫോർമുല ഏത്? വാട്ട് ഈസ് അവർ യൂണിറ്റ്സ് കൺവേർഷൻസ് ഫോർമുല? n1 u1 ഈക്വൽ ടു വാട്ട്? n2 u2. ഇത് തന്നെ നമ്മൾ യൂണിറ്റ്സ് കൺവേർഷൻ ഫോർമുല ബേസിക്കലി പഠിച്ചിരിക്കുമല്ല. ഓക്കെ, n1 u1 ഈക്വൽ ടു n2 u2. അപ്പോൾ ഫസ്റ്റ് സിസ്റ്റത്തിലെ മാഗ്നിറ്റ്യൂഡ് ഇതാ n1, ഫസ്റ്റ് സിസ്റ്റത്തിലെ യൂണിറ്റ് ഇതാ u1, സെക്കൻഡ് സിസ്റ്റത്തിലെ യൂണിറ്റ് ഇതാ n2. അല്ല, സെക്കൻഡ് സിസ്റ്റത്തിലെ മാഗ്നിറ്റ്യൂഡ് ഇതാ n2, സെക്കൻഡ് സിസ്റ്റത്തിലെ യൂണിറ്റ് ഇതാ u2. അപ്പോൾ ഫോർ എക്സാമ്പിൾ 1 Newton ഈക്വൽ ടു dash dynes. You are making a conversion. Okay. அப்போ நியூட்டன் பாரு ஃபோர்ஸோட யூனிட், அப்போ ஃபோர்ஸில் தான் மாற்றுது. அப்போ பாருங்க, n1 ആണ് ஆக்சுவலி வாட் 1, u1 ആണ് ஏது நியூட்டன், நமக்கு n2 தான் கண்டுபிடிக்கணும், u2 தான் ஏது டைன். புரியுதா? ஓகே, இதுதான் நம்ம கன்வர்ஷன். அப்போ ஆக்சுவலி வி ஆர் கன்வெர்ட்டிங் வாட்? SI சிஸ்டத்தில் ஃபோர்ஸோட யூனிட் தான் நியூட்டன், அண்ட் வி ஆர் கன்வெர்ட்டிங் டு CGS சிஸ்டத்தில் வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, அப்போ நம்ம ஃபார்முலா பாரு n1 u1 ஈக்குவல் டு n2 u2. ஆனா നമ്മൾ ഇങ്ങ എഴുതിയിരിക്കുന്ന പാറ് ഇങ്ങതാ அந்த டிப்போட அப்ளிகேஷன். என்ன எழுதியிருக்கு? നമ്മൾ இங்க நியூட்டன் SI யூனிட்ல ஃபோர்ஸோட யூனிட் இஸ் நியூட்டன்,
and CGS unit தான் எது dyne. ஆனா units conversion பண்ணும்போது units should be expressed, means in the U1 and U2 should be expressed in fundamental units of both the systems. Means what? Fundamental units means what? നമ്മളിപ്പോൾ ന്യൂട്ടൺ എഴുതിയാൽ basically force നമുക്ക് தெரியும். Force is what? ml t power -2. That is the dimension of force. ஃபோர்ஸுக்குள்ள மாஸ், லெங்த், டைம் இவ்வளோ 3 பேரும் தான் இருக்கு. ஒவ்வொரு ஆளும் raised to the power m power 1, l power 1, t power -2 அப்படிதானே போட்டிருக்கு. பாருங்க, இப்போ ஃபோர்ஸுக்குள்ள மாஸ், லெங்த், டைமும் காம்பினேஷன் தான் வருது. அப்போ இந்த நியூட்டன் சொல்லியா ஜஸ்ட் எ சிம்பிள் ஒன்லி. நம்ம யூனிட் எப்போதும் U1 and U2 எழுதும்போது ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸில் எழுதணும். ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் மீன்ஸ் வாட்? யூ கேன் சே தட் மாஸோட யூனிட் கிலோகிராம், லெங்தோட யூனிட் மீட்டர், டைமோட யூனிட் செகண்ட் பவர் -2. அதே மாதிரி சிஜிஎஸ் யூனிட்ல எழுதும்போது டைன் எப்படி எழுதணும்? சிஜிஎஸ் யூனிட் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் தான். சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். ஓகே, அந்த சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் ஆகும்போது கிராமோட மாஸோட யூனிட் இஸ் கிராம் பவர் 1 and சென்டிமீட்டர் பவர் 1 and செகண்ட் பவர் -2. இப்படி தான் எது வரும்? டைன் வரும். அப்போ அதுதான் நம்ம எப்படி எடுக்கணும்? U1 and U2. This fact you should not forget. அப்போ எப்படி எழுதாம்? 1 நியூட்டன், அப்போ 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 ஈக்குவல் டு டேஷ் N2 கிராம் பவர் 1 சென்டிமீட்டர் பவர் 1 செகண்ட் பவர் -2. ஓகே, அப்போ இனி பாரு, இந்த கிராம் கிலோகிராமில் நமக்கு எப்படி எழுதாம்? கிலோகிராம் கேன் பி ரிட்டன் as 1000 grams, so 10 power 3 grams, and meter can be written as 10 power 2 centimeter, and the second power -2 equal to what? Into gram centimeter second power -2. இப்போ பாருங்க, ஐடென்டிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே எல்லா சைடிலும் கட் ஆகும். பாக்கி வருது எது வரும்? 10 power 5 equal to what? N2 தான் வருது. Therefore we can say N2 equal to 10 power 5. It means that 1 Newton equal to what? 10 power 5 dynes. ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த யூனிட் கன்வர்ஷன் பண்ணும்போது N1 U1 equal to N2 U2, that is a formula. But what is the important idea you have to remember? அந்த U1 U2 ஒவ்வொரு சிஸ்டத்திலும் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், மாஸ், லெங்த், டைமுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. அதில் டேர்ம்ஸில் எழுதணும். அதில் டேர்ம்ஸில் எழுதுக்கு என்ன வேணும்? we should know the dimension of that quantity. That is the tip you have to remember in such a problem. இனி மூணாவது அப்ளிகேஷன் எது? to derive certain equations. ஓகே, ஒரு சில இக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணதுக்கு ஏற்கனவே நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் டெரிவேஷன் பண்ணியிருக்கிறது டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு தான் பண்ணும். அப்படி உள்ள டெரிவேஷன் பண்ணும்போதும் நமக்கு ஏது யூஸ் பண்ணலாம்? இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு நம்ம எப்படி தான் டெரிவேஷன்ஸ் பண்ணுது? சப்போஸ் இப்போ டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலம், அப்போ எது தான் வேணும்? டைம் பீரியட் தான் வேணும். அப்போ டைம் பீரியட் T affect பண்ணுന്ന ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் T is proportional to what? mass of the pendulum நமக்கு எழுதாம். அதே மாதிரி ரெண்டாவது ஃபேக்டர் length of the pendulum நமக்கு எழுதாம். அதே மாதிரி it may depend on acceleration due to gravity. But therefore time period is proportional to mass வாயிட்டு எந்த ரிலேஷன் எனக்கு தெரியாது. I will write what? mass power A. length வாயிட்டு என்ன ரிலேஷன் தெரியாது? L power B. acceleration due to gravity G power C. அப்படி நம்ம proportionality எழுதும். ഈ പ്രൊപ്പോർഷണാലിറ്റി മാറ്റதுக்கு some constant k is a proportionality constant m power a, l power b and g power c. பாருங்க, இந்த இனி பாரு, நமக்கு டைம் பீரியடுக்குள்ள ஒரு இக்குவேஷன் கிடைச்சது. வாட் இஸ் தட்? சிம்பிள் பெண்டுலம். பெண்டுலம் உங்களுக்கு தெரியும்ல, இதுதான் பெண்டுலம், இதுதான் லெங்த், இதுதான் மாஸ். ஓகே, பாருங்க, அப்போ டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு இக்குவேஷன் கிடைச்சது. ஒப்வியஸ்லி பிசிக்ஸ்ல எந்த இக்குவேஷன் எழுதும் போதும் LHS and RHS will have same dimensions. அப்போ ரெண்டு சைடு டைமென்ஷன்ஸ் இக்குவேட் பண்ணுங்க. You can easily solve this. ABC answer வரும். இப்படி தானே நம்ம மெத்தட். இப்போ பாருங்க, இந்த கேக்கு மட்டும் எந்த வராது? டைமென்ஷன் வராது. பிகாஸ் கே இஸ் ஜஸ்ட் ஏ ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்பர் மட்டும்தான். அப்போ டைமென்ஷன்ஸ் வராது. அப்போ அந்த மெத்தடை பற்றி நான் இப்போ ஒழுங்காக மீன்ஸ் ரொம்ப எலாபரேட்டாக சொல்லலை. பட் வாட் இஸ் அ பாயிண்ட் யூ ஹவ் டு ரிமெம்பர்? இந்த மெத்தட் வச்சு நமக்கு எல்லா இக்குவேஷன்ஸும் டிரைவ் பண்ண முடியாது. அதில் பாருங்க, யூ கேன் டிரைவ் ஒன்லி சிங்கிள் டேர்ம் இக்குவேஷன்ஸ். சிங்கிள் டேர்ம் இக்குவேஷன் மீன்ஸ் வாட்? சப்போஸ் V is equal to U plus AT. இந்த இக்குவேஷன் பாருங்க, V வந்து ரெண்டு டேர்ம்ஸ்ல டிபெண்ட் பண்ணுது, U and AT. இந்த மாதிரி அது மல்டி டேர்ம் இக்குவேஷன். U ஒரு டேர்ம், AT ஒரு டேர்ம். அந்த மாதிரி இக்குவேஷன்ஸ் மெத்தட் வச்சுட்டு பண்ண முடியாது. ஓகே, அடுத்த டிப் பாருங்க, quantities should depending on maximum 3 factors. இப்போ நம்ம டைம் பீரியட் ஆஃப் a pendulum depends on what? mass அஸ்யூம் பண்ணியாச்சு, length அஸ்யூம் பண்ணியாச்சு, அதே மாதிரி G அஸ்யூம் பண்ணியாச்சு.
இப்போ மேக்ஸிமம் 3 வேரியபிள்ஸ்னு டிபெண்ட் பண்ணுற குவான்டிட்டிஸ் மட்டும்தான் நமக்கு இந்த மெத்தடு யூஸ் பண்ணிக்கிட்டு டிரைவ் பண்ண முடியும். ஓகே, சப்போஸ் ஒரு 4வது ஃபேக்டர், சப்போஸ் டைம் பீரியட் இஸ் அஃபெக்டட் பை ஏர் ஃப்ரிக்ஷன், சப்போஸ் ஐ ஆம் அஸ்யூமிங் லைக் தட், எனக்கு இந்த மெத்தடு ஃபாலோ பண்ண முடியாது. ஏன் முடியாது? பிகாஸ் நம்ம பேசிக்கலி மாஸ், லெங்த், டைம் இது 3ம் ஃபண்டமெண்டலாக எடுத்துட்டு தான் டைமென்ஷன்ஸ் எழுதுது. இப்போ மாஸோட ஒரு பவர் ஒரு இக்குவேஷன் கிடைக்கும், லெங்தோட பவர் இக்குவேஷன் கிடைக்கும், டைமோட பவர் இக்குவேஷன் கிடைக்கும் இன் எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ். நமக்கு 3 இக்குவேஷன் தானே இருக்கு. இப்போ 3 இக்குவேஷன் யூஸ் பண்ணிட்டு 3 வேரியபிள்ஸ் தான் சால்வ் பண்ண முடியும். தட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். அதனால தான் அப்படி சொல்லுது. ஓகேவா? இனி பாருங்க, அதே மாதிரி லாஸ்ட் ஐடியா, கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி cannot be found using this method. இப்போ பாருங்க, டைம் பீரியட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சம்திங் எழுதி அதை நிக்கேட் பண்ணுறதுக்கு நான் கான்ஸ்டன்ட் கே எழுதி, இந்த கேயோட வேல்யூ இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு cannot be found. But you can find it by experiments only. அப்போ இதெல்லாம் இதோட லிமிட்டேஷன்ஸ் தான். அப்போ பாருங்க, applications of dimensional homogeneity ரொம்ப சிம்பிள் தான். வாட் இஸ் dimensional homogeneity? LHS and RHS எல்லா டேர்மும் dimensions are same. ஓகே, அப்போ இது வச்சுட்டு 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு டு செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் அன் இக்குவேஷன். ஒரு இக்குவேஷன் ரைட்டா ராங்கான்னு நமக்கு ஈஸியாக சொல்ல முடியும். ஏதாச்சும் டேர்ம் டைமென்ஷனல் மிஸ்மேட்ச் வந்தால் அது டைமென்ஷனலி இன்கரெக்ட். அப்போ அங்கே ஞாபகத்தில் வைக்க வேண்டிய மெயின் ஐடியா புரிஞ்சுதா? சர்க்குலர் கிராஃப், அതാണ് டிப் டு ரிமெம்பர். ஓகே, radius should be taken from both axes provided that values are given as variables. Okay, அடுத்த conversion of units. Conversion of unit பண்ணும்போது n1 u1 equal to n2 u2, அதுதான் basic formula. ஆனால் அந்த u1 and u2 should be always expressed in what? Fundamental units. நியூட்டன், டைன், எர்கு, ஜூல் இதெல்லாமே நம்ம கொடுക്കുന്ന சிம்பிள்ஸ் மட்டும்தான். அது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் கிடையாது. நம்மளே மாஸ், லெங்த், டைம் அதோட டேர்ம்ஸில் எழுதும்போது தான் we are saying fundamental. லாஸ்ட் deriving certain equations. ஆனால் சிங்கிள் டேர்ம் equation சொல்லி that variable should depend maximum 3 factors and proportionality constants cannot be derived. ஓகே, இவ்வளோதான் ഇതിൻ്റെ பேசிக் ஐடியா. கீ பாயிண்ட்ஸ் மறக்காம படிங்க. இவ்வளோ போதும் டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி சம் போடுறதுக்கு. ஓகே, நம்ம இப்போ இந்த டைமென்ஷனல் ஹோமோஜெனிட்டி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தாச்சு. அதில் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் எந்த மாதிரி பண்ணணும்னு பார்த்தாச்சு. அப்போ இவ்வளோ படித்தா போதும், ஈஸியாக நீட் லெவல் கொஸ்டின்ஸ் நமக்கு அட்டன் பண்ணலாம். அப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நியூமரிக்கல்ஸ் நமக்கு பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பி இந்த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் வேர் டி இஸ் டைம் அண்ட் ஒய் இஸ் வாட்? டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இது ரொம்ப ஈஸி தான். எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் டைமென்ஷன் ஷுட் பி சேம். அப்போ பாருங்க, எல்ஹெச்எஸ் டைமென்ஷன் எழுதியால் எது வரும்? எல்ஹெச்எஸ் டைமென்ஷன் ஒய் டைமென்ஷன் இஸ் வாட்? ஏடி ஈக்குவல். அப்போ தேர்ஃபோர் ஒய் இஸ் வாட்? டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால எல் ஈக்குவல் டு வாட்? ஏ இன்டூ டி. அப்போ தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு எல் பை டி ஆர் எல் டி பவர் -1. தட் இஸ் டைமென்ஷன் ஆஃப் வாட்? டி. அதே மாதிரி இனி பிடி ஸ்கொயர் டைமென்ஷன், பிகாஸ் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஒவ்வொரு டேர்ம். எல்ஹெச்எஸ்ல எவ்வளோ டைம் இருக்கு? ஒரு டேர்ம். ஆர்ஹெச்எஸ்ல எவ்வளோ டைம் இருக்கு? 2 டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ பிடி ஸ்கொயர் டைமென்ஷனும் ஒய்யோட டைமென்ஷனும் சேமாக தான் வரணும். இப்போ பி இன்டூ டி ஸ்கொயர் டைமென்ஷன் ஈக்குவல் டு வாட்? எல் அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு எல் பை டி ஸ்கொயர். அப்போ யூ ஆர் கெட்டிங் வாட்? எல் டி பவர் minus. Very simple. You are getting the dimensions of A and B. This is dimensional homogeneity principle. Okay. Now, the question பாருங்க. Now there is a quantity x. X is what? Epsilon 0 LV divided by T, where V is voltage, L is length, and T is time, and epsilon 0 is the permittivity. The dimensions of x is same as that of dash. இப்போ நேற்று நம்ம டைமென்ஷன்ஸ் எப்படி மெமரைஸ் பண்ணலாம்னு பார்த்தாச்சு. பாருங்க, எப்சிலான் 0 ஈஸியாக நம்மளை எப்படி மக்கப் பண்ணியது, எப்படி ரிலேட் பண்ணியது? கப்பாசிட்டன்ஸ் கிரேடியன்ட், கப்பாசிட்டன்ஸ் பை லென்த். வாட் இஸ் தட்? எல். எல் இஸ் இங்கே இண்டக்டன்ஸ் கிடையாது. இட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின். இட் இஸ் வாட்? லென்த் ஒன்லி. இப்போ பாருங்க, நமக்கு எக்ஸோட டைமென்ஷன் தான் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு வாட்? எப்சிலான் 0 எல் இன்டூ வி டிவைடட் பை டீன்னு தானே வருது. இப்போ பாருங்க, இந்த எப்சிலான் 0 ஈஸியாக டைமென்ஷனலி எப்படி எழுதாம்? கப்பாசிட்டன்ஸ் பை லென்த் எழுதாம். இன்டு லென்த் டிவைட் வி டிவைட் பை டி. இப்போ இந்த லென்த் கட் ஆகும். யூ ஆர் கெட்டிங் வாட்? சிவி டிவைட் பை டி. We know that capacitance into voltage is what? PV equal to what? Charge only. We are getting what? Charge divided by time. Charge by time is what? Current. பாருங்க, அப்போ நார்மலி நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் எப்படி தான் பண்ணுது? நம்ம எப்சிலான் 0 டைமென்ஷன் போடுது, லெங்க் போடுது, வி போடுது, டி போடுது, அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி தான் பண்ணும். ஆனால் இது எவ்வளோ ஈஸியாக ஷார்ட்டாக வந்திருக்குன்னு பாருங்க. அப்போ அதனால தான் நம்ம ப்ரீவியஸ்
ஒரு checklist 1 போட்டது dimensions and their various relations, which is very useful and easy. அது கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா பண்ணலாம். ஓகே, capacitance gradient is what? Epsilon 0 and inductance gradient is what? Mu C. Okay, now next question. If the speed of light c, gravitational constant capital G and Planck's constant h are taken as fundamental quantities, then find the dimension of time in the new system. இப்போ நார்மலி நம்ம ஒரு டைமென்ஷன்ஸ் மாஸ் லெங்த் டைம் இதுதான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸாக நினைச்சிருக்கு. ஆனால் இங்கே பாரு, சி கேபிட்டல் ஜி ஹெச்ஆர் டேக்கன் அஸ் ஃபண்டமெண்டல், யூ ஹவ் டு ரைட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் டைம் இன் த நியூ சிஸ்டம். இப்போ பாருங்க, அப்போ டைம் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் எப்படி? Dimensions are the powers to which fundamental quantities should be raised. அப்போ இங்கே எப்படி எழுதாம்? c power x, okay, c is what? Velocity of light, and g power y and h power z. அப்போ x, y, z are the dimensions of time in terms of what? c, g and h. ஓகேவா? அப்போ இது ஃபிசிக்ஸில் ஒரு இக்குவேஷன் தானே. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எழுதியாச்சு. x, y, z எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே தான் நம்ம என்ன பண்ண போறேன்? டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி பிரின்சிபல் அப்ளை பண்ண போறேன். ஒரு இக்குவேஷன் எழுதும்போது லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஆர் ஹேவிங் சேம் மேக்ஸ். அப்போ இங்கே பாரு, லெஃப்ட் ஹேண்ட் டைமென்ஷன் இது வரும். லெஃப்ட் ஹேண்ட் டைமென்ஷன் பாரு, m பவர் 0, l பவர் 0, t பவர் 1 பிகாஸ் இட் இஸ் வாட்? டைம். இனி c ஏது வரும்? c இஸ் வாட்? lt பவர் -1 பிகாஸ் இட் இஸ் வெலாசிட்டி, ஹோல் பவர் x. g, இந்த ஜியோட டைமென்ஷன் எப்படி மெமரைஸ் பண்ணலாம்? ஜி நம்மளோட நேற்று படிச்சது எனர்ஜி, எனர்ஜி டிவைடட் பை மாஸ் ஸ்கொயர். எனர்ஜி டிவைட் பை மாஸ் ஸ்கொயர் இஸ் வாட்? ஜி பை லென்த். இப்போ பாரு, எனர்ஜி பை மாஸ் ஸ்கொயர் இன்டு லென்த், எனர்ஜி பை மாஸ் ஸ்கொயர். பாருங்க, எனர்ஜி இஸ் வாட்? ml ஸ்கொயர் டி பவர் -2 டிவைடட் பை மாஸ் ஸ்கொயர். அப்போ m ஸ்கொயர் இன்டு எல்னு வரும்போது இது கிடைக்கும் ஜி. இப்போ தேர்ஃபோர் ஜி நமக்கு எப்படி தான்? வாட் இஸ் டைமென்ஷன்? m பவர் -1 l கியூப் டி பவர் -2, that's all. இப்போ ஜியை சப்ஸ்டியூட் பண்ணும்போது you are getting what? m power -1 l cube t power -2 whole power y into h. h is what? mvr, angular momentum. h ட டைமென்ஷன் எப்படி தான்? மாஸ் இன்டு வெலாசிட்டி, l t power -1 அப்போ ml ஸ்கொயர் வரும். therefore it is what? ml ஸ்கொயர் t power -1 whole power z. இதானே பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிற பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சி, இது வந்து ஜி, இது வந்து ஹெச். ஓகே, டைமென்ஷன்ஸ் நம்மளோட ப்ரீவியஸ் செக்லிஸ்ட் சொல்லியிருக்கு, அப்போ ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி உள்ளது. ஓகே, இப்போ இனி பாருங்க, m பவர் 0, l பவர் 0, t பவர் 1, தட் இஸ் LHS. RHS நம்ம டேர்ம்ஸ் எல்லாம் பவர்ஸ் இக்வேட் பண்ணுங்க. எம்மோட பவர் டுகெதர், எல்லோட பவர் டுகெதர், டீயோட பவர் டுகெதர். ஓகே, இப்போ எம்மோட பவர் இக்வேட் பண்ணும்போது இங்கே m பவர் -1 ஹோல் பவர் y, அப்போ m பவர் -y, இங்கே ஒரு m பவர் z. ஓகே, இனி எல்லோட பவர் இக்வேட் பண்ணும்போது l பவர் x வருது. ஓகே, l பவர் இங்கே பாரு, l பவர் 3y வருது, l பவர் 3y அண்ட் இங்கே இது வருது l பவர் 2z வருது. இனி பாருங்க, டீயோட பவர் இக்வேட் பண்ணும்போது t பவர் -z அண்ட் t பவர் -2y அண்ட் இங்கே t பவர் -x. இப்போ பாருங்க, செப்பரேட்டு we are equating the powers. பாருங்க, m வேறே, l வேறே, t வேறே. அப்போ இனி பாருங்க, நமக்கு ஈஸியா ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். எம்மோட பவர் நமக்கு இங்கே எழுதலாம். அப்போ இனி பாருங்க, இங்கே சால்வ் பண்ணும்போது எம்மோட பவர் பாருங்க 0. அப்போ z மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 0. பவர்ஸ் இக்வேட் பண்ணுங்க, எம்மோட பவர்ஸ் இக்வேட் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லோட பவர் x plus 3y plus 2z ஈக்குவல் டு வாட்? 0. அதே மாதிரி t power minus z minus 2y minus x equal to what? 1. அப்போ இந்த மூணு இக்குவேஷன் சால்வ் பண்ண we are getting what? z equal to y வருது ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். அதே மாதிரி அதில் அப்போ z பதிலாக y போடும்போது you are getting 5y plus 5y plus x equal to 0 வரும். அப்போ இது யூஸ் பண்ணிட்டு நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அந்த சொல்யூஷன் பார்ட் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்லி யூ டூ இட். ஓகே, யூ வில் கெட் x, y, z. நான் அதில் டைம் வேஸ்ட் பண்ணல. ஓகே, இட் இஸ் ஏ ஹோம்ஒர்க், டூ இட் இஸ் ஏ ஹோம்ஒர்க். ஓகே, நான் பாருங்க அடுத்த கொஸ்டின். இது பாருங்க, in a certain system of unit, mass is measured in 10 kilogram, length is measured 2 meter and the time is measured in 10 seconds. Then 20 Newton force is equal to dash in new. அப்போ 20 நியூட்டன் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வர்ஷன் ஃபார்முலா பாருங்க, கன்வர்ஷன் n1 u1 equal to what? n2 u2. இப்போ ஃபர்ஸ்ட் n1 is what? ஃபர்ஸ்ட் சிஸ்டம் 20 நியூட்டன் equal to dash n2 u2
U2 நமக்கு தெரியாது, அது அப்படியே U2 நீட் தான். ஆனா பாருங்க, நம்மள என்னதான் கன்வெர்ட் பண்ணுது? we are converting what? Force. Force எப்படி U1 and U2 எழுதும்போது எப்போதும் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல எழுதணும்னு தான் நம்ம சொல்லியது. இப்ப பாருங்க, நியூட்டன் எழுதும்போது எப்படி எழுதணும்? கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. ஓகே. அதே மாதிரி N2 நமக்கு தெரியாது. ஆனா U2 எழுதும்போது U2 is the second system. அந்த செகண்ட் சிஸ்டத்தில் மாஸ் இஸ் மெஷர்ட் இன் 10 கிலோகிராம். அப்போ 1 யூனிட் ஆஃப் மாஸ் இன் த செகண்ட் சிஸ்டம் இஸ் வாட்? 10 kg. இப்போ பாருங்க, 10 kg பவர் 1. ஓகே. அண்ட் லெங்த் இஸ் மெஷர்ட் in 2 meter. அப்போ 1 யூனிட் ஆஃப் லெங்த் இஸ் வாட்? 2 மீட்டர். And time is measured in 10 seconds. 1 unit of time is 10 second whole power -2. Because force dimension உங்களுக்கு தெரியும் what? ml t power -2. இப்போ பாருங்க, மாஸ் பவர் 1 தான் வரணும், எல் பவர் 1 தான் வரணும், டி பவர் -2 தான் வரணும். அது எந்த சிஸ்டம் ஆயாலும் அப்படிதான் வரணும். இப்போ U1 and U2 நம்மளோட டிப் ஞாபகம் இருக்கா? எப்போதும் ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் அல்லாத அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. இப்போ இங்க பாருங்க, கிலோகிராம், இந்த கிலோகிராம் கட் ஆகுது, மீட்டர் கட் ஆகுது, செகண்ட் பவர் -2, செகண்ட் பவர் -2 கட் ஆகுது. அப்போ 20 ஈக்குவல் டு N2 இன்டூ இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 2, இந்த 10 பவர் -2. பாருங்க, 20 ஈக்குவல் டு N2, 10 பவர் மைனஸ், இது 10 பவர் 1 வருது, -1 வருது, இன்டு 2. Therefore we are getting what? இது 10 divided by 10 power -1. 10 divided by 10 power -1 is what? N2. அப்போ -1 அங்கே மேலே போகும்போது N2 you are getting what? 100 வருது. That is the final answer. The new system is 20 Newton equal to 100 units in the new system. What is our answer? 100. ஓகேவா? இது வந்து நான் கொஞ்சம் few examples, அது few examples-ல வந்து அந்த ஸ்டெப் மட்டும் காமிச்சிருக்கேன். அந்த ஃபைனல் நியூமரிக்கல் ஆல்ஜிப்ராய்க் கால்குலேஷன்ஸ் நான் பண்ணவே இல்லை. ஓகே, அது வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு தான் பண்ணாமல் இருக்கு. அது நீங்கள் கண்டிப்பாக ஹோம்ஒர்க்காக பண்ணுங்க. ஓகே, இதில் நம்மளுக்கு குவிக் ரிவிஷன் தான் பண்ணுது. இப்போ மெயினாக நம்ம என்ன தான் படிச்சு வைக்கணும்? வாட் இஸ் த பிரின்சிபிள் ஆஃப் டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி? டைமென்ஷன்ஸ் எழுதும்போது எப்படி 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஓகே, அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் நடக்கும்போது சேம் டைமென்ஷன் தான் வரணும். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் மொத்தத்திலும் அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிள்ஸ் உள்ளே இருந்து வராது, டைமென்ஷன்ஸ் வராது. அதே மாதிரி எக்ஸாக்ட் மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸ் டோன்ட் ஹாவ் டைமென்ஷன்ஸ். ஓகே, தென் டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி அப்ளிகேஷன்ஸ் டு செக் த கரெக்ட்னஸ். அங்கே தான் அந்த டிப்பு சர்க்குலர் கிராஃப் வரும்போது எப்படின்னு நான் சொல்லிடுச்சு. கன்வர்ஷன் ஆஃப் யூனிட், வாட் இஸ் த டிப்? U1 and U2 should be expressed in fundamental units. And derive பண்ணும்போது சிங்கிள் டேர்ம் இக்குவேஷன் மேக்ஸிமம் 3 ஃபேக்டர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணணும். மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் cannot be derived. அவ்வளோதானே? செக்லிஸ்ட் 1 டைமென்ஷன்ஸ் அண்ட் செக்லிஸ்ட் 2 டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ். இவ்வளோ கான்செப்ட் ஈஸியாக படிங்க. செக்லிஸ்ட் 1 கிட்டத்தட்ட 20 minutes, இதுவும் அவ்வளோதான், ஒரு ½ hour கூட தான் இருக்குது. அப்போ அது தரவாக ஃபாலோ பண்ணுங்க. அந்த ரூல்ஸ் வச்சுட்டு நமக்கு எது கொஸ்டினும் இந்த டைமென்ஷனல் ரிலேட்டட் நீட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பண்ணலாம். நல்லா முயற்சி எடுங்க. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் அஸ். நம்ம இனி நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் பார்க்கலாம், மறுபடியும் பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம். பை.